பிறப்பிடமான மதுரையம்பதியில் வைகை கரையில் பேசிக்கொள்ளும் ஒரு உரையாடலார். 2 புலவர்கள், கருப்புசாமி, வெள்ளைசாமி என்பது அவர்களின் பெயர். இருவரும் உடல் ஊனமுற்றவர்கள். கருப்புசாமிக்கு கண் பார்வை இல்லை, வெள்ளைசாமிக்கு கால் ஊனம் உள்ளது. ஆனால் இதை ஒரு பொருட்டாக கொள்ளாமல் அவர்கள் நகைச்சுவை உணர்வு, பக்தி என்று கவலையற்று இருக்கிறார்கள். இருவரும் சிறந்த நண்பர்கள். எனவே தங்கள் குறையை சமாளிக்க ஒரு வழி செய்கிறார்கள். வெள்ளைசாமிக்கு கால் ஊனமானாலும் கண் பார்வை உள்ளது. எனவே பார்வையற்ற கருப்புசாமிக்கு அவர் வழிகாட்டியாக இருக்கிறார். ஆனால் பார்வையற்ற கருப்புசாமி ஊனமான நண்பரை நடக்க விடாமல் தன் தோளில் தூக்கிச் செல்கிறார். இதை பற்றி கேட்கும் போதே நம் மனம் முழுகி போகிறது. ஆனால் பாருங்கள், அவர்கள் எப்படி இயல்பாக மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் என்று. கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு லேசான மனத்துடன் வாழ்கிறார்கள். சரி, இனி இதை எப்படி குழந்தைகள் நடிக்கிறார்கள் என்று பார்ப்போமா? வணக்கம் வணக்கம், உட்காருங்கள். என்ன எல்லோரும் வந்து விடுறீங்களா? சரி, நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன். தேவரத்தினம், நருண், நிஷாந்த், காமேஷ், ரஜன், சாய்வர்சன், தேவபிரியன். சரி, இன்று நம் வகுப்பில் ஒரு கதையையும் அதிலே இவர்கள் எப்படி நடித்து காட்டுகிறார்கள் என்று பார்ப்போம். சரி, அதற்கு முன் நேற்றைய பாடத்தை பார்ப்போம். நிஷாந்த், நேற்று நடத்திய திருக்குறளை கூறு. வெரி குட், வெரி குட், உட்காரு. ரஜன், அதன் பொருளை கூறு. தன் தாய் தந்தையரை மதித்து அவர் நமக்கு செய்யும் நன்மைகளை உணர்ந்து நன்கு படித்து கடமைகளை சரிவரை செய்து வந்தால் பார்ப்பவர்கள் யாரும் அவர்களை புகழ்வார்கள். இதுபோல் நல்ல பெயரை தான் நம் தாய் தந்தையருக்கு வாங்கி தர வேண்டும். வெரி குட், உட்காரு. தேவரத்தினம், எனக்கு என்ன தெரியுமோ கூறு. பச்சைமா மலை போல் தேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயகம் கொழுந்தேன் என்பன் இச்சுவை தவிர யான் போல் இந்திர லோகமானும் அச்சுவை பெரிடும் வேண்டேன் அரங்கமா நகரும் நானே. வெரி குட், வெரி குட், உட்காரு. சரி, இப்போது நாடகத்தை பார்ப்போமா? சரி, வாருங்கள். இந்த கதையில் காமேஷ் கண்ணில்லாதவராகவும் தேவபிரியன் கான் ஊனமுற்றவராகவும் நடிக்கப் போகிறார்கள். சரி, நடியுங்கள். இருக்கிறீர்கள். எங்கே போகிறீர்கள்? இங்கே வாருங்கள். வந்து விட்டீர்களா நண்பரே? சரி, இன்று நாம் வைகை ஆற்றுக்கு குளிக்க போகலாமா? போகலாமே. போன வாரம் தானே கல்லறைகள் ஆற்றில் பார்த்தோமே. மீனாட்சி கல்யாணம் கூட தானே பார்த்தோமே. ஆமாம், ஆமாம். ஆனால் நான் எங்கேயா அதெல்லாம் பார்த்தேன். நீங்கள் 15 கூறியதை நான் என் மனக்கண்ணால் கண்டு மகிழ்ந்தேன். நீங்கள் அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக கூறினீர்கள். எனக்கு கண் பார்வை இல்லை என்று கூறியே தெரியவில்லை. என்னுடன் அவ்வளவு அன்புடன் இருக்கிறீர்கள். நீங்கள் மட்டும் என்ன என் முதுகில் சொன்னது கண்டு அங்கே என் கால் ஊனத்தை மறைக்க செய்து விட்டீர்கள். சரி சரி, என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள். நான் உங்களை தூக்கி செல்கிறேன். Oh my God. சரி ஐயா, நீங்கள் இங்கே இருங்கள். நான் போய் குளித்து விட்டு துணியெல்லாம் துவைத்து விட்டு வருகிறேன். சரி.
தப்பு தப்புன்னு தப்பிக்கிறியே. ஐயா, கலிங்கம் என்றால் என்ன? தப்பு தப்பு என்று தப்பின்றால் என்ன? கலிங்கம் என்று துணிக்கு ஒரு பெயர் உள்ளது. தப்பு தப்புவது என்றால் அடித்து துவைப்பது என்று பொருள். அதை தான் அவர் அப்படி கூறுகிறார். ஐயோ, துணி எங்கே? துணி காணாம போய்விட்டது. கல்லிங்கம் இதனை தப்பு தப்புன்னு தப்பினால் அது நம்மை தப்பாதோ? ஓஹோ, அப்படியானால் துணி ஆற்றுள் போய்விட்டதா? ஆமாம். சுவையாகத்தான் பேசுகிறீர்கள். சரி, இப்ப மாட்டு துணியில வெளியே நம்ம என்ன செய்வது? இக்கலிங்கம் போனால் என்ன? ஏகலிங்கம் ஆமதுதே, சொக்கலிங்கம் உண்டே துணை. இவர்கள் இப்ப என்ன கூறுகிறார்கள்? இந்த கலிங்கம் போனால் என்ன? மதுரையில் இருக்கும் சொக்கநாதரின் அருள் இருக்கிறது என்று கூறுகிறார். நான் என்ன தவறு செய்தேன்? நெகிழியருக்கு தேடியிருந்தேன். தரும்படி உத்தரவிட்டார்கள். ஆஹா, என்ன என் சொக்கனின் அன்பே, என் சொக்கனின் அன்பு இருக்கும் பொழுது வேற என்ன எனக்கு வேண்டும்? இந்த காலை சொக்கநாதரின் வேஷ்டிகள் ஏலம் வந்தது. அதில் ஒரு ஜதை உங்களுக்கு தர சொன்னார்கள். நேற்றே குருக்களின் கனவில் வந்து இதை உங்களுக்கு தர சொன்னாராம். புலவரையா, இப்பொழுது பார்த்தீர்களா சொக்கனின் அன்பை? ஆமாம், நம்பினோர் கேடுவதிலே இது 4 வரை தீர்ப்பு. சரி, வாருங்கள் போகலாம். குழந்தைகளே, இந்த நாடகம் பிடித்திருந்ததா? சரி, இறை நம்பிக்கை மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. அவன் அருள் இருந்தால் எதையும் அடையலாம் என்று பார்த்தோம். சரி, சரணாகதி செய்வோம், சம்சாரத்தை வெல்வோம். வெள்ளை சாமியாக தேவப்பிரியன், கருப்பு சாமியாக காமேஷ், வேலையாளாக பிரஜன், மாணவர்களாக நிஷாந்த், நருண் மற்றும் வேதரத்னம்.